Hi dear students, welcome you back. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது features of stock exchange. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது ஷேர் மார்க்கெட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதா சொல்கிறோம், ரைட். இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறதாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது குணநலன். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹியூமன் பீயிங்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணநலன்கள் இருக்கும், அவங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அப்படி தானே. ஸோ இப்போ வாட்டர் அப்படின்னு சொன்னால், இந்த வாட்டர் அப்படிங்கிறத நம்ம எதில் போர் பண்ணாலும் சரி தான், அது வந்து என்ன ஆயிரும், அந்த வெசலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிரும், அது வந்து அடாப்ட் ஆகிக்கும். இது வந்து வாட்டருடைய ஒரு குணநலன், அதனுடைய இயல்பு. அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டினுடைய இயல்பு என்ன, இவங்களுடைய குவாலிட்டிஸ், தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்மளாவே என்ன பண்ண முடியும், திங்க் பண்ணி எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, என்ன சொன்னோம் பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அப்போ இது வந்து என்னது, ஒரு மார்க்கெட் பிளேஸ். என்னது, ஒரு மார்க்கெட் பிளேஸ். இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக ஒரு கம்பெனி ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை வந்து வாங்கினவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செகண்டரி மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ண முடியும். இந்த செகண்டரி மார்க்கெட்னு சொல்லக்கூடியது நத்திங் பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ ஆல்ரெடி வெளியிட்ட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதாவும் பார்க்கலாம். இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸை என்ன பண்ணுறது கிடையாது, வாங்குறதும் இல்லை விற்கிறதும் கிடையாது. இன்ஸ்டெட் they are creating the infrastructure facility. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாங்கி விற்கிறதுக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்குறவனும் விற்கிறவனும் சேஃபாக இருக்கணும், அவங்க எந்த விதத்துலையும் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட லிஸ்ட் பண்ண செக்யூரிட்டிஸை மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவானே தவிர அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், அதாவது இவங்க அஃபிஷியலாக வச்சுருப்பாங்க இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர வேறு எந்த அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸும் என்ன பண்ணுறது கிடையாது, ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் நான் இவங்கள்ட்ட ஸ்டாக் வாங்க போகிறேன், ஐ மீன் ஷேர்ஸு அல்லது டிபெஞ்சர் ஏதோ ஒன்று நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் டைரெக்டாக போய் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இவங்க சில புரோக்கர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான புரோக்கர்ஸை நான் அப்ரோச் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செக்யூரிட்டிஸை வாங்க முடியும் அல்லது விற்க முடியும், ஓகேங்களா. ஸோ கட்டாயம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அளவில் பெரிய அளவில் நீங்கள் உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால், கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய அளவில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை ஃபுல்லாகவே என்கேஜ் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடின்னு பார்க்கும்போது செபி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த செபியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஆனால் செபி அப்படிங்கிறது இதுக்கு தேவையான கைடன்ஸை வந்து கொடுத்துட்டு வருது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, அப்படி தானே. நம்ம வந்து நியூஸில் கூட பார்த்துருப்போம், காட்டும்போது இந்த பங்கினுடைய விலை இவ்வளோ கூடியிருக்கு, ஸோ இந்த சென்செக்ஸ் வந்து இவ்வளோ கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு, நிஃப்டி இவ்வளவு அப்படிங்கிறது ஃபுல்லாகவே காட்டுவாங்க. காட்டும்போது என்ன பண்ணுவான், ஒரு பெரிய பில்டிங் காட்டுவான், அதில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கும், அதில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன, அது நமக்கு தெரிய வருது, அப்போ அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அது வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து என்ன ஆகுது, ரன் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து தியரட்டிக்கலாக நம்ம புக்கில் கொடுத்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு 5 மார்க்குப்பா. இதில் டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏதாவது 6 பாயிண்ட்ஸ் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கிறேங்க. பட் ஆனால் இனி எக்ஸாமில் நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதினாவே இனாஃப். எதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் வந்து அடிஷ்னலாக படித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எ மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இங்கே என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது மேபி கார்ப்பரேட் பாடிஸுக்கு, அதாவது கம்பெனிக்கு சொந்தமான செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், மேபி செமி கவர்மெண்ட்டுக்காக சொந்தமானதாக இருக்கலாம். இதை வந்து வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடம் தான் இது நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஒரு கம்பெனி ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை, டிபெஞ்சரை, பாண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து
ட்ரேட் பண்ணுவாங்க, அதை மட்டும்தான் இவங்க டீல் பண்ணுவாங்களே தவிர நியூவாக ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுதுன்னா இவங்க டீல் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் போயிடும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை மட்டும்தான் என்ன பண்ணுவான், ட்ரேட் பண்ணுவான். அதனால தான் இதுக்கு நேம் என்னது, செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறதா சொல்கிறோம். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் மீன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு அந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில், அதை வந்து இன்னொருத்தவங்க வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக என்ன பண்ண முடியும், அதை வாங்கி விற்க முடியும். பட் ஆனால் அந்த கம்பெனியினுடைய நேம் வந்து நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்கணும், லிஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வாங்கி விற்க முடியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெகுலேட் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிஸ் வியாபாரத்தை ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க. விச் மீன்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸை வந்து செக்யூரிட்டிஸை வந்து வாங்குறதோ விற்கிறதோ கிடையாது இவங்களுடைய ஓன் நேமில். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ட்ரேடுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, உள்கட்டமைப்பு, ஒரு அதுக்கு வந்து என்ன தேவை, ஒரு ஃபிசிக்கல் ஒரு பிளேஸ் தேவை. ஸோ அவங்க வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஒரு இடம் தேவை. ஒரு இந்த மாதிரி நம்ம தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு, ப்ரோக்கர்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக இவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக அந்நியாயமாக நடக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண முடியும். சுதந்திரமாக அவங்க வந்து என்ன பண்ண முடியுது, ட்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத இவங்களால என்ஷூர் பண்ணிக்க முடியும். தென் அலோஸ் டீலிங்ஸ் ஒன்லி இன் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அஃபிஷியலாக இவங்கக்கிட்ட லிஸ்டட் பண்ண செக்யூரிட்டிஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இவங்கக்கிட்ட இருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸை இவங்க என்ன பண்ணுறது கிடையாது, வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அனுமதிக்கிறது கிடையாது. ஓகேங்களா, பண்ணவும் முடியாது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ மெம்பர்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் நடவடிக்கைகள் ஃபுல்லாகவே மெம்பர்ஸ் மூலமாக தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ நான் போயிட்டு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனியோடைய செக்யூரிட்டிஸை வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, போய் வாங்க முடியாது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சில புரோக்கர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க, அல்லது மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸை, அந்த மாதிரியான ஒரு புரோக்கர்ஸை, ஏஜெண்ட்டை மட்டும் நான் அப்ரோச் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியுமே தவிர என்னால் டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ண முடியாது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செக்யூரிட்டிஸை வாங்க முடியாது. த நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேபி ரெஜிஸ்டர் ஆர் அன்ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதா. அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து க்ரியேட் பண்ண ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள் க்ரியேட் பண்ணதான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். தென் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணியாகணும், கவர்மெண்ட் கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெகக்னிஷன், அங்கீகாரம் வந்து பெற்றாகணும். அப்போ மட்டும்தான் இவங்களால என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட், எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அண்டர் ஒன் ரூஃப்குள்ள. ஸோ ஒரு கூரையின் கீழே என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் அண்ட் அவங்கள்ட்ட ரெகக்னிஷன் வாங்குறது கட்டாயம். தென் ஒர்க்கிங் ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ண முடியும், அவங்களுக்குன்னு ஃப்ரேம் பண்ணியிருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்ன பண்ணி ஆகணும், அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தவிர ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படிலாம் இருக்கணும், அவங்க எப்படிலாம் ரன் ஆகணும், அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸோடைய மணியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, செபி வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கைடன்ஸையும் இவங்க என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். எல்லா டைமுமே இந்த கைடன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட. The next பார்த்தோம் சொன்னால் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்குங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. பிகாஸ் ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கு வந்து என்னது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறதா. ஓகேங்களா, ரைட். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரேடிங் சர்க்கிள் அண்ட் கண்டக்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து டெய்லி அந்த ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மண்டே டு ஃப்ரைடே வரும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்த புரோக்கர்ஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரேடிங் சர்க்கிள் அப்படிங்கிறத சொல்லலாம். அல்லது தேர் கண்டக்டிங் தி
ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எலக்ட்ரானிக் மோடில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. தென் பார்த்தோம்னா ஃபைனலி ஃபைனான்ஷியல் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு என்ன சொல்கிறது, காற்றழுத்தமானி அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது காற்றினுடைய அழுத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அளவிடக்கூடிய ஒரு மீட்டர் தான் என்னது, இந்த பேராமீட்டர். ஸோ ஃபைனான்ஷியல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நிதியை அளவிடக்கூடியது. விச் மீன்ஸ், அதாவது நம்ம நாட்டில் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம எக்கனாமிக்காக நம்ம நாடு, நம்மளுடைய கண்ட்ரி எக்கனாமிக்காக எந்த அளவில் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக அந்த பேராமீட்டராக வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருந்துட்டு வருது. பிகாஸ் இவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம க்ரோத் ஆகிட்டு வரோமா இல்லை டவுன் ஆகிட்டு வரோமா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் நல்லா இருக்குது, ஸோ வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து இஃப் தே ஆர் கெட்டிங் பேக், ஸோ அவங்க இந்த மாதிரி பின்வாங்கும் போது ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் லெவல் வந்து டவுன் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுவாங்க, இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலி 10 பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். இதில் ஏதாவது 6 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.